ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் பக்கோடா. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்து தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். தோல் எடுத்து வச்சுருந்த வாழைக்காயை நல்லா கிரைண்டரில் வச்சு திருகி எடுத்து அப்படி தண்ணியில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 அல்லது 2 வெங்காயம் சைஸுக்கு ஏற்றாப்புல, பச்சை மிளகா 2, இஞ்சி ஒரு துண்டு இதில் தண்ணியில் போட்டு அலசிக்கலாம். தோல் உரிச்ச இஞ்சியும் பூண்டையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 6 பிரெட்டை தண்ணியில் முக்கி நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். அது கூடவே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பிரெட், 7ஆவதாக ஒரு பிரெட்டு மட்டும் எடுத்து நல்லா தூள் பண்ணி கையாலேயே மசிச்சு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நறுக்கின வெங்காயம், நறுக்கின பச்சை மிளகா, நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே பெருங்காயம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு துணி வச்சு வாழைக்காய் துருவி எடுத்ததை தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நசுக்கின இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி தேவைப்படாது பிசைய. அப்படியே பிசைஞ்சு எடுத்து நல்லா சூடான ஆயிலில் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்ல சுவையான பிரெட் பக்கோடா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.